நீங்கள்லாம் இப்பதான் பிரச்சாரம் பண்றீங்க, அண்ணன் எப்பயுமே பிரச்சாரம் பண்ணிட்டு தான் இருப்பாருன்னு சொல்லக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அண்ணன் கார்த்தி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நாடு விடுதலை பெற்று 3 ஆண்டுகளில் இந்த நாடு மக்களாட்சி நாடாக பிரகடனம் செய்யப்பட்டது. மக்களாட்சி நாடு என்றால் அதற்கான வரையறையாக அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் வைக்கிறார். மக்களால் மக்களுக்காக மக்களின் ஆட்சி தான் மக்களாட்சி என்கிற அந்த மக்களாட்சியில் வாழ்கிறோம் என்று நம்பிக்கொண்டு தான் நாம் ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை வாக்கு செலுத்துகிறோம். ஆனால் மக்களாட்சியில் மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே அதிகாரம் இந்த வாக்கு தான். வாக்கு செலுத்தி முடித்த பிறகாக அந்த அதிகாரம் சட்டமன்ற உறுப்பினருக்கோ பாராளுமன்ற உறுப்பினருக்கோ கடத்தப்பட்டுரும். அப்புறம் அவங்க அதிகாரம் செய்வாங்க. இப்போ இங்கே என்ன சிக்கல் அப்படின்னா, உண்மையான மக்களாட்சி நிலவுதா? அடித்தட்டு உழைக்கும் மக்கள், அன்றாடங்காட்சிகள், தினக்குடிகள், வேளாண் குடிமக்கள் வீட்டு பிள்ளைகள், நெசவாளர் வீட்டு பிள்ளைகள் இவங்கள்லாம் அதிகாரத்துக்கு போக முடியுங்கிற நிலைமை இருக்கான்னா இல்லை. ஏன் இல்லைன்னா, அரசியல் என்பது வியாபாரமாக மாறிப்போனது. 2 பேரும் திராவிட கட்சிகளும் கட்சிகள் நிலையை கடந்து கம்பெனிகளாக மாறிப்போனது. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 40 லட்சம் செலவு பண்ணலாம். இது தேர்தல் ஆணையம் வச்சிருக்கக்கூடிய விதி. ஆனால் திமுகவும் அதிமுகவும் குறைந்தது 10 கோடியை கொட்டி இறைக்கிறாங்க. அது இடைத்தேர்தல்னா நம்ம சொல்லவே வேண்டியில்லை. அப்போ கருத்துக்களை சொல்லி பரப்புரை செஞ்சு இங்கே திமுகவும் அதிமுகவும் வெற்றி பெற முயற்சிக்கிறது இல்லை. அவங்க நம்புறது காசு, பணம், துட்டு, மணி அவ்வளோதான். அதனால் இவங்க நாங்கள் பரப்புரை கிளம்பிட்டோம். ஓரணியில் தமிழ்நாடு ஐயா ஸ்டாலின், இந்த பக்கம் மக்களை காப்போம், தமிழ்நாட்டை மீட்போம் ஐயா எடப்பாடி. நாங்கள் என்ன சொல்கிறோம், உங்களுக்கு துணிவு இருந்தால், திராணி இருந்தால் 2 பேரும் திராவிட கட்சிகளும் வாக்கு காசு கொடுக்காம கருத்துக்களை விதைச்சி வென்று காட்டுங்க. அதை செய்ய 2 பேரும் திராவிட கட்சிகள் தர இருக்கா? ஒருபோதும் வாய்ப்பு இல்லை. மன்னராட்சி காலத்துல கிடைக்குது, அதையும் தடுக்கிறீங்களே. ஏதோ எப்பயாவது எங்களுக்கு ஏதோ கிடைக்குது, அதையும் தடுக்க. அதான் சிக்கல். இங்கே யார் வேணாலும் தோக்கலாம். ஆனால் ஜனநாயகம் தோற்கக்கூடாது. ஜனநாயகம் தோற்கடிக்கப்படுகிறது தான் பிரச்சனை. அதிமுக ஆட்சி காலத்தில் திமுக போராடியது மதுபான கடையை மூடணும், மதுபான கடையை மூடுங்க, இந்தியாவில் இளமதி விலை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு என்று போராடியது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் மதுபான கடை இல்லையா? ஏன் மதுபான கடையை மூடலை? அண்ணாவின் வழி ஆட்சி நடத்தணும்னு திமுக சொல்லுது. அண்ணா தாங்க சொல்கிறாரு, மதுபான கடை நடத்தி வருமானம் ஈட்டி ஆட்சியை தொடர வேண்டும் நிலை வந்தால் நான் துண்டை உதறி தோளில் போட்டு நடையை கட்டுவேன். அப்படிப்பட்ட ஆட்சியே தேவையில்லைங்கிறது. மது விலக்குக்காக இந்தியா முழுக்க பரப்புரை செய்யவும் தயார் சொன்னது அறிஞர் அண்ணா.